அடுத்த வீடியோ கம்மிங் சூன். சீக்கிரம் வந்துரும். இந்த வீடியோஸ்க்கு நீங்க எவ்வளோ லைக் பண்றீங்க, எவ்வளோ கமெண்ட்ஸ் பண்றீங்கன்னு பார்த்துட்டு தான் இருப்பேன். அடுத்த வீடியோ வந்துட்டே இருக்கு. ஓகே. மன்னர்களுடைய ஆரிஜின் ஸ்டோரி பார்க்கணும்ல. இப்ப என்ன மேட்டர் அப்டின்னா, முதல்ல மனிதர் கூட்டம் உருவாகி நெறைய பேர் காடுகள்ல வாழ்ந்து நிம்மதியா வாழ்ந்துட்டு இருக்கோம். இங்க நாகர்கள் அதெல்லாம் பேசிட்டோம். ஆல்ரெடி எல்லாம் பேசிட்டோம். இப்ப மன்னர்கள் ஆட்சி எப்படி உருவாச்சுன்றத சொல்லுவோம். இவங்க மைக்ரேட் ஆனானுங்கல்ல, கலப்பினத்த உருவாக்கி மைக்ரேட் ஆனானுங்கல்ல. நம்ம ஊர்ல இருக்கும்போது ஒரு உண்மையான ஆரிஜின் மனிதர்கள் இருக்கும்போது, எல்லாருமே நிம்மதியா வாழ்ந்தானுங்க. அவனுங்களுக்கு தெரியும். அவனுங்களுக்கு எந்த ஒரு கட்டுப்பாடும் இல்ல. எந்த ஒரு விஷயமும் இல்ல. இப்ப நான் இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். நான் சின்ன பையன். என்னோட பெரிய ஒரு ஆட்கள் சீனியர்ஸ் இருக்காங்கன்னா, அவங்க ஒரு சில விஷயங்கள் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க பண்ணத பார்த்து நம்ம கத்துக்கிட்டு இருப்போம். நான் அதுல நிபுணத்துவம் வந்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு விஷயத்த எனக்கு ரொம்ப நல்லா தெரியுது. அவங்கள விட கொஞ்சம் நெறையாவே தெரியுது அப்டின்னா, என் பேச்ச கேட்பாங்க அவங்க. இங்க ஒரு தலைவன்ன்றது ஒருத்தன் இருக்க மாட்டான். பர்ட்டிகுலரா ஒருத்தன்லாம் இருக்க மாட்டான். ஆரிஜின்னா யாரு? ஒரு அம்மா, ஒரு தாய், ஒரு தந்தை. அதுலருந்து தான் வந்தாங்க. அவங்க மட்டும் தான் நமக்கு ஆரிஜின் தவிர, தலைவர்கள தவிர, ஐ மீன் தலைவர்கள்னு யாரும் பார்த்ததில்ல. அவங்க தான் நமக்கு வழித்தோன்றல், வழிகாட்டி அப்டின்னு இருந்தாங்க. அவங்க சொல்றத கேட்டு வாழ்ந்துட்டு இருந்தோம். அடுத்தடுத்த தலைமுறைகள் என்ன நடந்துச்சு, அவங்க சொன்னத மட்டுமே வழிபட்டு வரல. இங்க ஒரு யூனிக்னெஸ் இருக்கு. இந்த பேட்டர்ன் நீங்க பிடிச்சுட்டீங்கன்னா, உங்களுக்கு விஷயம் புரிஞ்சிரும். அப்டேட் எப்படி ஆயிட்டு இருந்துச்சு, நம்ம மனிதர்கள் ஏன் இப்படி தமிழர்கள் மட்டும் ஏன் இந்த உலக லெவல்ல இந்த அளவுக்கு அப்டேட் ஆனாங்கன்னு இப்ப தான் உங்களுக்கு புரியும். இத பிடிச்சுட்டு வந்தீங்கன்னா தான். என்ன விஷயம் அப்டின்னா, முதல்ல மூத்தோர், இளையோர் இந்த மாரி ஆட்கள் அடுத்தடுத்து வராங்களா? அடுத்து சாதாரண மனிதர்கள்ட்ட வந்துருவோமே. நம்ம சாதாரண மனிதர்கள். ஒரு ஊர்ல வாழ்ந்துட்டு இருக்கோம். ஒரு 2000, 3000 சும்மா ஆவரேஜா சொல்றேன். ஒரு 2000, 3000 கூட்டம் இருக்கு. அந்த கூட்டத்துல இருக்கவங்களுக்கு ஒரு தலைவர் மாரி ஒருத்தர் இருக்கார். பெரிய மனிதர் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. தலைவர் வேணாம். ஒரு பெரிய மனிதர் இருக்காரு. வயது மூப்பவர். அவர் சொல்ற விஷயங்கள கேட்டு, அவர் சொல்ற நாகரிகத்த வச்சு நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். இப்போ இதெல்லாம் செய்யுங்க, இதெல்லாம் சாப்பிடுங்க, இதெல்லாம் சாப்பிடாதீங்க. இது நம்ம முன்னோர்கள் இதனாலலாம் பாதிக்கப்பட்டிருந்தாங்க. இதெல்லாம் செய்யாதீங்கன்னு சொல்லிக் குடுத்துருவாங்க. அத பத்தி நிபுணத்துவம் இருக்கும் உங்களுக்கு நார்மலாவே. இப்போ ஒரு ஆடு எப்படி? இப்போ ஆடு போய் ஒரு புல்ல மேயும். பக்கத்துல இந்த விச செடியும் இருக்கும். 2 விட அது பச்சையா இருக்கும். ஆனா அது திங்காது. கரெக்ட்டா இந்த புல்ல மட்டும் மேய்ஞ்சுட்டு போதா? இந்த நார்மலான நாலேட்ஜ் நம்ம மனிதர்களுக்கு இருந்துச்சு. ஒரு கட்டத்துக்கு மேல சண்டைலாம் நடந்து இது மாரி குழப்பமாயிருச்சா? ஸோ அதனால இந்த மாரி தலைவர்கள் இல்லாம இருந்தாங்க. தலைவர்களுக்கு வந்ததுக்கான காரணமே அந்த அறிவ மழுக்குனனால தான். இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான விஷயம். புரிஞ்சுக்கிறது ரொம்ப சிக்கலானது. நம்ம உள்ள போய் ஊடுருவி தெரிஞ்சுக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அத எப்படி நான் டெலிவரி பண்ண போறேன்றது தான் பெரிய சிக்கல் இங்க. இந்த மாரி ஒரு விஷயம் நடக்குதா? நீ நிம்மதியா போயிட்டு இருக்கு. ஒரு பெரிய தலைக்கட்டு இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அந்த இடத்துல நானும் இருக்கேன். நான் தான் கடைசி சின்ன பையன். கடைசி புதுசா பிறந்த ஒரு பையன். எனக்கு இப்ப தான் நாலேட்ஜ் வளர்ந்துட்டு இருக்கு. நான் ஏதோ ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்கேன். அவங்க இதுநாள் வரைக்கும் இந்த 4 கீரைய வச்சு இந்த மாரி சட்னி மட்டும் செஞ்சு சாப்பிட்டுட்டு இருந்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கீரைய வச்சு நம்ம நெறைய விஷயம் பண்ண முடியும். மருத்துவத்துக்கும் பயன்படுத்த முடியும். இதெல்லாம் இப்படிலாம் பயன்படுத்த முடியும். சுடு தண்ணி வச்சு சூப்லாம் குடிக்க முடியும்னு நான் கண்டுபிடிக்கிறேன்னு வச்சுக்கோங்க. நான் அவங்கள்ட்ட சொல்லுவேனா? அவங்க தம்பி இதெல்லாம் காலங்காலமா நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அதெல்லாம் பண்ண முடியாது." அப்படி சொல்ல மாட்டாங்க. அதோட பெனிஃபிட்ஸ் என்ன? இவன் சொல்றது எந்த அளவுக்கு கரெக்ட்டா இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஓகே சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்றத அப்டேட் பண்ணிப்பாங்க. ஏற்கனவே வச்சிருந்த ரெகுலர் இருக்குல்ல, அதுல இன்னும் அப்டேட் பண்ணிப்பாங்க. ஃபீட் பண்ணிப்பாங்க. அப்படியே அது அப்டேட் ஆயிருச்சா, இப்போ கீழ இருக்க 2K-க்கும் 90ஸ்க்கும் கனெக்ட் ஆகுதா? 2 பேருக்கும் கேப் விழுகாம பார்த்துக்கிட்டாங்க. அடுத்தடுத்த விஷயம் அப்டேட் ஆயிட்டே இருந்தாங்க. 90ஸ்ம் அப்டேட் ஆகும். 2K கிட்டும் 90ஸ் வந்து ஃபீட் பண்ணிக்கும், டவுன்லோட் பண்ணிக்கும். ஸோ இங்க எதுவுமே நாலேட்ஜ் மிஸ் ஆகாது. மேல இருக்கவனுக்கு கீழ இருக்கவன்ட்ட இருந்து தெரியும். கீழ இருக்கவனுக்கு மேல இருக்க எல்லாமே தெரியும். உங்களுக்கு இப்ப நான் புரிய வச்சுட்டேன்னு நெனைக்கிறேன். தயவு செய்து கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்கடா. என்னால முடியலடா சாமி. இதுக்கு மேல தெளிவா சொல்ல முடியாது. ஓகே. இப்படி போயிட்டு இருக்கா? இது இப்படியே போயிட்டு இருந்துச்சு. நம்மள யாராலயும் ஆட்சி செய்ய முடியல. நமக்கு தலைவனும் தேவையில்ல. நமக்கு கூட்டமும் தேவையில்ல. எதுவுமே தேவையில்ல. ஏன்னா, இங்க எவனையுமே மோனோபோலி பண்ண முடியாது. இப்போ ஒரு குட்டி குழந்தை சொன்னாலும் கேட்டுப்பாங்க. பெரியவன் சொன்னாலும் கேட்டுப்பாங்க. நியாயமா இருக்கும். ஏன்னா, அவனோட அறிவு சரியா இருந்துச்சு. புரியுதா உனக்கு? இப்படிதான் போயிட்டு இருந்துச்சு. இத எப்படியாவது உடைக்கணும்னு நெனைச்சவன் தான் நாகரிக கூட்டம். நாகர் கூட்டம். உள்ள இறங்குச்சு. கொஞ்சம் கொஞ்சமா, இங்க பாத்தியா நீ மட்டும் இங்க நெறைய விஷயத்த ஒரு விஷயத்த உருவாக்குனானுங்க அங்கேயே. ஒருத்தன கூட்டி போய் பாய்சன் ஆக்கி, அவனுக்கு நாணம் குடுக்குறேன்னு சொல்லிட்டு ஞானம் குடுத்து, DNA கலப்ப பண்ணி, அவன திருப்பி இதே குடும்பத்துக்குள்ள விட்டுட்டு வளர விட்டு, அவனுக்கு தெரியும். இல்ல, இல்ல எனக்கு தான் தெரியும் இதெல்லாம். அவங்களுக்குலாம் தெரியாது. நீங்க என்ன பண்றீங்க? இதெல்லாம் அப்படி பண்ணக்கூடாது. அவன் பாருங்க நம்ம சொத்த எடுக்குறான். அவன் பாருங்க நம்ம இடத்த சாப்பிடுறான். இப்படி தேவையில்லாத ஒரு பிரச்சனைய கிளர்ச்சிய உருவாக்கி, சண்டைய உருவாக்கிட்டான். சண்டை வந்துருச்சுனா என்ன ஆகும்? அது பிரிச்சு வர்றதுக்கு யாராச்சும் வரணும்ல. அதுக்கு தான் அவன் உருவாக்குன ப்ராடக்ட்ட உள்ள இறக்குவான். உள்ள இறக்கி அவன் என்ன பண்ணுவான்? இவங்க ஆள் மாரியே கூட வாழ்ந்துட்டு அவதார் படம் பார்த்தீங்களா? அந்த மாரி தான். இவன் ஆள் மாரியே கூட வாழ்ந்துகிட்டு, திடீர்னு வந்துட்டு, ஓகே, ஓகே. இதெல்லாம் பண்ணாதீங்க, இதெல்லாம் நியாயம் பண்ணும்போது, இவங்க மக்கள் என்ன நினைப்பாங்க? ஐயோ! என்ன இப்படிலாம் நடந்துகிட்டு இருக்கு. தெரியாதுல்ல. இது நாள் வரைக்கும் இப்படி ஒரு விஷயம் நடந்ததே இல்லைல்ல. ஆனா இவன் பிளான் பண்ணி தான் உள்ள வந்திருக்கான். அப்ப அவனுக்கு சொல்யூஷனும் அவன்ட்ட இருக்கும். அவனுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ப்ராப்ளம், சொல்யூஷன். அவன் தான் வச்சிருப்பான். ப்ராப்ளத்த குடுக்குறது அவன் தான். சொல்யூஷன் வச்சிருக்கிறது அவன் தான். ஈஸியா புரியும். டக்கு டக்குன்னு போறேன் பிடிச்சிட்டு வா. நானும் என்ன நானே இருக்கிற எவனாவது ஒருத்தன் தேடி வந்து இந்த விளக்கம் மீட்கட்டும். இப்படி ஒரு விஷயம் இருக்கா? இப்படி போகும்போது ஒரு ப்ராப்ளத்த கிரியேட் பண்ணிட்டான். அந்த ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் திடீர்னு எதுவுமே தெரியாம வந்து ஞானி மாரி வருவான். வந்து என்ன பண்ணுவான்? "உங்கள இந்த மாரிலாம் செய்றேன். இந்த மாரிலாம் பண்ணுங்க சரியாயிரும்னு" சொல்லுவான். அங்க விஷயம் நடக்கும். இவன் சொன்னது அங்க இம்ப்ளிமெண்ட் ஆகும். எல்லாமே பாசிட்டிவா தான் இருக்கும். ஏன்னா பிரச்சனைய குடுத்ததே இவன் தானே. இப்ப பாசிட்டிவா மாறிரும். அப்ப எல்லாரோட மத்தியிலும் இவனுக்கு ஒரு தனி யூனிக் கிடைக்குதா?
எல்லாரும் சமம் சரின்னு இருந்த இடத்துல, இவன் வந்து நமக்கு தெரியாத விஷயம் இவனுக்கு தெரியுது. அப்ப இவன்ட்ட கத்துக்கோன்னு எல்லாரும் தன்னுடைய சுய அறிவ விட்டுக்கிட்டு, இவன் பின்னாடி போக ஆரம்பிச்சான். உனக்கு புரியும்னு நெனைக்கிறேன். எப்ப நீ உள்ள போன? எப்ப அரச பரம்பரைலாம் உள்ள வந்துச்சுன்றது உனக்கு புரியும்னு நெனைக்கிறேன். இவனுங்க தான் அரச பரம்பரையா மாற ஆரம்பிச்சானுங்க. ஸோ உள்ள வந்துச்சா, இவன் வந்துட்டு எல்லாத்தையும் மோனோபோலி பண்ண ஆரம்பிச்சான். இத பண்ணு, அத பண்ணு, அத பண்ணுன்னு சொல்லி பேச ஆரம்பிக்கிறான். இது அப்படியே மைக்ரேட் ஆகி, சரி ஓகே நான் இருக்கேன். நான் எல்லா வேலையும் பார்த்துக்க முடியாது. எனக்கு கீழ ஒருத்தன வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் கொடுத்த இன்னொரு கலப்பு. இதுல இவன் வாரிசு இருக்குல்ல, இவன் வாரிசையும் இங்க உட்கார வைக்கிறது. இப்படியே ஒவ்வொன்னா மைக்ரேட் பண்ணி ராஜ பரம்பரை, ராயல் பிளட் லைன் சொல்றாங்கல்ல, இப்படி ஒரு குரூப் உருவாகுது. பல 12 காலம் ஆயிருக்கும் இதுக்கு. நான் ஷார்ட் ஃபார்மா முடிக்கிறேன். உன்ன ஈஸியா டைம் ட்ராவல் பண்ணி கூட்டி வந்துட்டு இருக்கேன். ஸோ புரிஞ்சுப்பேன்னு நினைக்கிறேன். ஓகே இப்படி 12 காலமா உருவாக்கி ஒரு ராயல் பிளட் லைன் உருவாயிருச்சா, ஒரு 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 ஆரிஜின் உருவாயிருக்குன்னு வச்சுக்குவோம். சிம்பிளா உனக்கு எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக சொல்றேன். ஆனா அது பெரிய ப்ராசஸ். பட் உனக்கு ஈஸியா இந்த கட்டமைப்பு புரியணுன்றதுக்காக சொல்றேன். ஒரு ராயல் பிளட் லைன் உருவாயிருச்சா, இதெல்லாம் எப்படி அடுத்தடுத்த கட்டத்துக்கு போச்சுன்றத அடுத்த பார்ட்ல பாரு.